லவ்லி ஆரி எம்ப்ராய்டரி. இன்றைக்கி இந்த மாதிரி வயர் கூடையில் அடிப்பகுதி, அதாவது பாட்டம் கீழே உள்ள பகுதி எப்படி நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரும் அடிப்பகுதி. இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ரோல் எடுத்துக்கிறோம். அந்த ரோலில் மேலே மட்டும் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கீழ் வயரை மட்டும் எடுத்தோம்னா உடையாமல் வரும். அதை நீங்கள் எடுத்து மொத்தம் அதாவது 24 வயர் கட் பண்ணணும். ஒரு வயர் 6 அடி இருக்கணும். 6 அடின்னா இந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அதை ஸ்கேலை வச்சு ஒரு ஸ்கேலோட அளவு 1 அடி. அதே மாதிரி சுற்றி சுற்றி கொண்டு மொத்தம் 6 அடி நீங்கள் கணக்கு பண்ணி வெட்டிக்கோங்க. ஒரு வயரை வெட்டிட்டு அதே மாதிரி 24 வயரும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இப்போ நம்ம ஒரு வயர் எடுத்துட்டோமா, கட் பண்ணி எடுத்து முடித்த பிறகு நம்ம அந்த ஒரு வயரை மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து 2ஆக மடிச்சுக்கிடணும். 2ஆக மடிச்சுட்டு அதுக்கடுத்து இதில் உள்ளே அந்த கவர்க்குள்ளே இருக்கிறது ரன்னிங் வயர், அதை நீங்கள் எடுத்துக்கிடணும். எடுத்து அதில் நீங்கள் இந்த 2ஆக மடித்ததில் எவ்வளவு இருக்கோ அதை கணக்கு பண்ணி வயரை விட்டுட்டு அதுக்கடுத்து நார்மலாக சாதா முடிச்சு போட ஆரம்பிக்கணும். இப்போ இதில் 4 முடிச்சு போட்டிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆவது முடிச்சு, அதாவது இது ரன்னிங் வயரை ஃபஸ்ட்டு இப்படி மடிச்சுக்கிடணும். அதுக்கு அடுத்து நம்ம 2ஆக மடித்தோம் இல்லையா, அந்த வயரை அதில் சொருகி அதை அதுக்கு அடுத்து உள்ளே விட்டு வெளியே எடுக்கணும். நார்மலாக நீங்கள் இதுக்கு போட்டு பழகியிருப்பீங்க. அதே தான் இது பெருசாக இருக்கும் வயர், அவ்வளவுதான். நீங்கள் சின்ன வயரில் போட்டு பழகிக்கோங்க. பழகிக்கிட்டு போட ஆரம்பிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். இப்போ இது நம்ம 6 அடி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வயரைத்தான் நம்ம 2ஆக மடிச்சுக்கிட்டு ரன்னிங் வயர், அதாவது அந்த ரோலோடு இருக்கிற வயரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு இப்போ ஒரு முடிச்சு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா அதை அந்த 2 வயரை மட்டும் எடுத்து மடித்து இழுத்து பார்க்கணும். கீழே வரையும் வரும்போது அது ஒன்று போல் இருக்கான்னு பார்க்கணும். ஒருவேளை அது கொஞ்சம், இப்போ இது கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மடக்கி விட்டதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி சரி பண்ணிக்கணும். கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த வயர் போடும்போது இதே மாதிரி தான் மடித்து அந்த 24 வயர் நீங்கள் வெட்டி எடுத்துருக்கிறத மடித்து அந்த வயரை நீங்கள் ஒவ்வொன்றா ஜாயின் பண்ணிக்கிட்டே வரணும். ஒவ்வொரு தடவையும் அந்த ஜாயின் பண்ணி முடித்து போட்ட உடனே அந்த 2 வயர் இருக்கிறத கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். அப்படி நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது கரெக்டாக வரும். இல்லைன்னா கொஞ்சம் கடைசியில் நம்ம சொருவும் போது தப்பாக வரும். இப்போ திருப்பியும் ஒரு 2 இது போட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் வயரை மடிச்சிருக்கோம். அப்புறம் அந்த 24 வயரில் இருக்கிற ஒரு வயரை மடித்து கரெக்டாக அதை உள்ளே விட்டு அதை சுற்றி கொண்டு அதை இந்த மடித்ததுக்குள்ளே சொருகி இழுத்துடணும். அவ்வளோதான். இழுத்து முடிச்சுட்டு நீங்கள் 2 வயரும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு 24 வயர் 6 அடி எடுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அதுக்கடுத்து ரன்னிங் வயரை அந்த 24 வயரில் ஒரு வயரை 2ஆக மடித்து அது எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த அளவு விட்டுட்டு, இப்போ இந்த இதில் கொஞ்சம் கூட இருக்கிறனால நான் அட்ஜஸ்ட் பண்ணி அதை போடுறேன். அப்படி ஒவ்வொரு வயராக ஜாயின் பண்ணி மொத்தமாக நீங்கள் 24 வயரையும் போட்டு முடிக்கணும். அப்போ ஒவ்வொரு தடவையும் நீங்கள் முடித்த உடனே அந்த 2 வயரையும் அப்படி இழுத்து பார்த்து 2 ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செக் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் அது கரெக்டாக கடைசி வரையும் கரெக்டாக இருக்கும்.
இப்போ நம்ம அதை செக் பண்ணிட்டோம், போட்டுட்டோம். இப்போ வந்து மொத்தம் 3, 6, 7 போட்டிருக்கு. இதே மாதிரி நான் 24ம் போட்டு முடிக்க போகிறேன். முடிச்சுட்டு அதுக்கு பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ 24 வயரும் நம்ம முடிச்சிட்டோம். முடித்த பிறகு என்ன செய்யணுன்னா, அந்த லாஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த பக்கம் ஆரம்பிக்கும் போது எவ்வளோ ஒயர் விட்டீங்களோ அதே அளவு வயரை கட் பண்ணி, ரன்னிங் வயரை கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு திருப்பி இந்த பக்கமும் அதே மாதிரி ஆரம்பிக்கணும். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட இதை வந்து ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம நடுவில் அது போட்டது, சென்டரில் போட்டது கரெக்டாக நமக்கு எந்த வயருன்னு தெரியும். அதுக்கு பிறகு நீங்கள் எவ்வளோ ஒயர் முதல்ல விட்டீங்களோ அதே அளவு விட்டுட்டு அதுக்கு அடுத்து நார்மல் முடிச்ச நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். இந்த பாருங்கள், கொஞ்சம் திரும்பிக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் போடுற வரையும் அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து அடுத்து 2வது வருஷம் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி தான் ரன்னிங் வயரை மடிக்கணும். அந்த முந்தின வயரை எடுத்து மடித்து கொண்டு வந்து இந்த வயரை அதுக்குள்ளே சொருகி எடுக்கணும். அவ்வளோதான். எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிச்சு வந்துடும். நான் கரெக்டாக முடிச்சு போட்டிருக்கீங்களான்னு பார்த்துக்கிட்டே வாங்க. எந்த வயரையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இந்த 2வது வருஷம் போடும்போது நம்ம செக் பண்ண வேண்டியதில்லை. வருஷம் போடும்போது மட்டும்தான் நம்ம செக் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க, எப்படி போடுறோன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி இந்த சைடு வந்து 2 வருஷம் போடணும். 2 வருஷம் முடித்த பிறகு அதுக்கு அடுத்து இந்த சைடு பழையபடி அந்த முடிச்சு போட்டு வச்சோம் இல்லையா, அந்த பக்கத்துக்கு இந்த சைடு பழையபடி 2 வருஷம் போடணும். அப்போ மொத்தம் வந்து 5 வருஷம் ஆயிரும். 5 வருஷம் 5 வருஷம் முடிஞ்சிடும். 5 வருஷம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து இப்போ வந்து இது மொத்தமாக காட்டுறேன். 24 வயரு திருப்பி 2வது வருஷம் முடிஞ்ச உடனே அதுக்கடுத்து 3வது வருஷம் போடுறீங்க. 3வது வருஷம் போட்டுட்டு அதுக்கடுத்து இந்த சைடு அதே மாதிரி 2 வருஷம் போடணும். அப்போ பார்த்திங்களா, இப்போ 2வது வருஷம் முடிஞ்சிருச்சு. அது 2 வயரும் அந்த வயரும் ஒன்று போல் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும். இதே அளவுக்கு ரன்னிங் வயரை எடுத்து கொண்டு வந்து அப்புறம் நீங்கள் அந்த வயரை கட் பண்ணிடணும். கரெக்டாக அதே அளவுக்கு இருக்கணும், கட் பண்ணிடணும். இதே மாதிரி தான் ஆரம்பிக்கும் போது அந்த முன்னாடி எவ்வளோ ஒயர் இருக்கோ அது அளவு எடுத்துக்கிட்டு மடித்து முடிச்சு போட ஆரம்பிக்கணும். முடிக்கிறப்ப எவ்வளோ வயர் இருக்கோ பக்கத்து வயரு அதே அளவுக்கு நீங்கள் கட் பண்ணணும். இப்போ இப்படியே போட்டு இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 மொத்தம் நீங்கள் 5 முடிச்சிடணும். 5 முடித்த பிறகு மொத்தம் 5 முடிச்சிடுறோம். அதுக்கு அடுத்து இந்த ஒரு பார்டர் மாதிரி வர்றதுக்கு நம்ம வந்து எல்லோ கலர் வாங்கி வச்சுருக்கோம். இப்போ நம்ம 5 வருஷம் ஃபஸ்ட்டு க்ரீன் கலரில் முடித்த பிறகு அடுத்து எல்லோ எடுத்துக்கிடணும். எல்லோ எடுத்து அதே மாதிரி தான் அந்த சைடில் வேணுங்கிற அளவுக்கு நம்ம விட்டுட்டு அடுத்து 2 வருஷம் மேலே எல்லோ போடுறோம். அதே மாதிரி கீழேயும் 2 வருஷம் எல்லோ போடுறோம். போட்டு முடித்த பிறகு நம்ம அது எவ்வளோ அளவு இருக்குதுன்னு பார்த்து எப்பையும் போல் அதுக்கு முந்தின இதுக்கு அளந்து கட் பண்ணிடணும். இப்போ இது ஃபுல்லாக போட்டு முடித்த உடனே இந்த கூடைக்கு மொத்தம் வந்து 9 வயர் அடி போட்டிருக்கோம். 24 வயரு மொத்தம் அடி வந்து 9 வருஷம் போட்டு முடிச்சிருக்கோம். முடித்த பிறகு இவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. இதுதான் அடிப்பகுதி. கடைசி எல்லோவை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். Thanks for watching.